வாரத்தில் 90 மணி நேரம் ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என L&T நிறுவன தலைவர் SN சுப்பிரமணியன் பேசியதாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வீடியோவில் ஊழியர்களிடம் எவ்வளவு நேரம் மனைவியின் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் என்று கேட்பது போல உள்ளது. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட ஊழியர்கள் பணியாற்ற விரும்பினால் மகிழ்ச்சி அடைவதாகவும், ஏனெனில் அந்த நாளில் கூட தான் வேலை பார்ப்பதாகவும் சுப்பிரமணியன் பேசுவது போன்று வீடியோவில் உள்ளது. பணி நேர விவகாரத்தில் இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியை தொடர்ந்து SN சுப்பிரமணியனின் வீடியோ சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EBKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் காலமானார். அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ளன. காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை மனு தாக்கல் செய்யலாம். வேட்பாளர்களுடன் 5 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி வளாகம் முழுவதும் 13 இடங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் ஆய்வு செய்தார். வரும் 17ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வெல்லம் தயாரிக்கும் ஆலைகளில் 10 டன் சர்க்கரை பறிமுதல் செய்யப்பட்டது. பரமத்தி வேலூர் அடுத்த பிலிக்கல் பாளையம், ஜேடர் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 45க்கும் மேற்பட்ட வெல்லம் தயாரிக்கும் ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. இந்நிலையில் கரும்பு ஆலைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மேற்கொண்ட சோதனையில் வெல்லத்தில் கலப்படத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 10,900 கிலோ சர்க்கரை மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆலையில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த வெல்லத்தின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. வெல்லம் தயாரிப்பில் கலப்படம் செய்திருந்தால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படும் என ஆலை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். தங்களை பராமரிக்க கோரி யானைகள் உங்களிடம் புகார் அளித்ததா என மனுதாரர் ரங்கராஜன் நரசிம்மனுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோயில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும் ரங்கராஜன் நரசிம்மனின் பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள ஆண்டாள் மற்றும் லட்சுமி என்ற யானைகளுக்கு தனியாக 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கி பராமரிக்க உத்தரவிடக் கோரி ரங்கராஜ நரசிம்மன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் யானைகள் தங்களை பராமரிக்க கோரி உங்களிடம் புகார் அளித்ததா என மனுதாரருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கை தொடர தங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்று கேட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் மாவட்ட SPயிடம் புகார் அளித்துள்ளனர். சென்ட் மேரிஸ் பள்ளியில் LKG படித்து வந்த லியா லட்சுமி கடந்த 3ஆம் தேதி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறை பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி மற்றும் வகுப்பாசிரியர் ஏஞ்சல் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தங்கள் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது பெற்றோர் மாவட்ட SPயிடம் புகார் அளித்தனர். பாப்பா செப்டி டேங்க்ல விழவே இல்லை. இன்னைக்கு காலையில் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். அங்கே வீடியோ காமிக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த செப்டி டேங்க் பகுதியில் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தோம் நாங்கள். அதில் ஒரு பகுதியில் கூட என் பொண்ணு செப்டி டேங்கில் விழுந்ததுக்கான எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே கிடையாது. குழந்தையின் உடலில் காயம் இருந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக குழந்தையின் தந்தை குற்றம் சாட்டினார்.